Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரியே divisibility rule of 4 அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ divisibility rule of 4னா ஸோ ஒரு நம்பரை 4ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, அப்படியே அந்த ஷார்ட்கட் இருந்தாலும் அந்த ஷார்ட்கட் எப்படி வந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல ப்ரூவ் பண்ண போறோம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிவன் நம்பர் வச்சிருக்கேன் 4324 அப்படின்னு ஒரு நம்பர், 4324 அப்படின்னு ஒரு நம்பர், 4000 எடுத்துப்போம், 4324. இப்போ இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு நான் பார்க்கணும்னா என்ன பண்ணுவேன், நான் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ரிமைண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, ஸோ இதுதான் என்னுடைய நம்பர்னா 4ஆல டிவைட் பண்ணி பார்ப்பேன். ரிமைண்டர் 0 வந்ததுன்னா, இப்போ 1 4s are 4, திரும்ப 0, தென் 32, அப்போ 5 6 7 8 32, தென் ரிமைண்டர் 0, தென் அது கூட 4, ஸோ அப்போ 1 4s are 4, தென் ஃபைனலி ரிமைண்டர் 0. சரி, அப்போ ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சுன்னா இந்த நம்பர் வந்து எனக்கு 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நம்ம சின்ன வயசுல என்ன படிச்சிருக்கோம், இதுக்கு என்ன ஷார்ட்கட், இப்போ எப்படி டிவிசிபிலிட்டி ரூல் 3ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல டிவைட் ஆனால் அந்த ஹோல் நம்பருமே 3ஆல டிவைட் ஆகுதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல் 4க்கு வரும்போது லாஸ்ட் ரெண்டே ரெண்டு டிஜிட் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 4ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன லாஸ்ட் ரெண்டு நம்பர், இப்போ இந்த நம்பர்ல நான் ஜஸ்ட் 24 மட்டும் செக் பண்ணா போதும். இப்போ 24 ரிமைண்டர் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 தான். இப்போ இது 0னா எனக்கு கம்ப்ளீட்டாவே என்னுடைய நம்பரும் ஹோல் நம்பரும் 0 அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4ஓட ஷார்ட்கட் என்னன்னா லாஸ்ட் டூ டிஜிட். ஸோ இது வந்து ரிமைண்டர் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0னா என்ன, எனக்கு வந்து இந்த ஹோல் நம்பருமே எனக்கு வந்து 4ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, ஓகே, அது எப்படி இந்த மாதிரி ஆகுது, இப்போ நான் வேற ஒரு நம்பர் எடுக்கிறேன், 4325 எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 4326 எடுக்கிறேன். இப்போ இது டிவைட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியும்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் செக் பண்ணி பாருங்க. 26 டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ ஹோல் நம்பரும் டிவைட் ஆகாது. எடுத்து பார்த்தீங்கன்னா 1 4, திரும்ப 32, தட் இஸ் 8, மீதி 6 எடுத்தோம்னா 1 4s are 4, மீதி ரிமைண்டர் 2 தான் வருது. அப்போ இது வந்து டிவைட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, இந்த ஷார்ட்கட் ஓகே. இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை செக் பண்ணாலே அது வந்து 4ஆல டிவைட் ஆகுதா இல்லையா, 4ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது எப்படி, கரெக்டா அந்த ஷார்ட்கட்டு எப்படி வந்தது, அந்த ஷார்ட்கட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கணும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 10 power 2 அப்படின்னு எடுக்கிறேன். 10 power 2னா என்ன, 100. இப்போ 100 ரிமைண்டர் ஆஃப் 4, இதோட ஆன்சர் என்ன, 0 கிடைக்க போகுது. கரெக்டா, இதோட ஆன்சர் என்ன, 0. 100 mod 4, 100 4ஆல டிவைட் ஆகும். ஸோ அதனால ரிமைண்டர் 0. அதே மாதிரி 10 power 3, அதாவது 1000. இப்போ 1000 mod 4 என்ன ஆன்சர் கிடைக்கும், 1000 mod 4ம் எனக்கு ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கும் ரிமைண்டர். அப்போ 10 power 4 mod 4 என்ன கிடைக்கும், அதுவும் எனக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ அப்படி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் போனால் 10 power n mod 4ஓட ஆன்சரும் எனக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கும். அப்போ 10 powerல இருக்கிற எல்லாமே 0 கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் வந்து 1 எடுக்கிறேன், 1 mod 4 ஈக்குவல் டு 0வா, கிடையாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா 1 mod 4ஓட ஆன்சர் 1 தான். இப்போ அதே மாதிரி 10க்கு வருவோம், 10 mod 4 இது ஈக்குவல் டு 0வா, கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் 1ம் 10ம் மட்டும் 4ஆல டிவைட் ஆனா ரிமைண்டர் 0 தராது. மற்ற எல்லாமே ரிமைண்டர் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 தரும். சரி, இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணலாம். ஸோ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த நம்பரவே எடுத்துப்போம் 4324. இது எப்படி லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்தா ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 4324 வந்து நான் என்ன பண்ணணும், mod 4 பண்ணணும். ஸோ இது 4ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இதைவே நான் சொன்ன மாதிரி பிட் ரெப்ரசன்டேஷன்ல நான் பிரிக்கிறேன். ஓகேவா, இப்போ 4 into 10 power 3 plus 3 into 10 power 2 plus 24 அப்படியே வச்சுக்கலாம், பிளஸ் 24 ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஹோல் mod 4 எடுக்கணும். கரெக்டா, அப்போ 4 எடுத்தா என்ன ஆகும், இந்த 4 வந்து உள்ள இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிட்டுக்கும் போகும். கரெக்டா, அலோகேட் ஆகும் ஆஸ் பர் த ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்க அலோகேட் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்,
4 mod 4 into 10 power 3 mod 4 plus அடுத்தது இங்க allocate ஆச்சுன்னா இந்த 4 வந்து உள்ள 3க்கு வரும் 3 mod 4 ஓகேவா 3 mod 4. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. அது என்ன ஸ்டெப்னா முதல்ல இந்த 4 வந்து உள்ளுக்குள்ள allocate ஆகும், உள்ள வந்து செப்பரேட் ஆகும் ஒவ்வொரு இதுக்கா. ஸோ எப்படி செப்பரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இப்போ இங்க 4 into 10 power 3 mod 4 அடுத்தது பிளஸ் 3 into 10 power 2 mod 4 ஓகேவா பிளஸ் அடுத்தது இந்த 24 mod 4 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹோல் பவர் 4 mod 4 இப்படி வந்து நமக்கு செப்பரேட் ஆகும். இப்போ நல்லா இங்க லிசன் பண்ணுங்க. இந்த 4 நம்ம இண்டிவிஜுவல் பிட்ஸா கொடுத்தோம்னா மல்டிப்ளிகேஷன் a into b mod m என்னது a mod m மல்டிப்ளிகேஷன் ஆஃப் b mod m தென் ஹோல் mod m தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அதே ப்ராப்பர்ட்டியில உள்ள கொடுத்தோம்னா இந்த 4 இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். அப்போ 4 mod 4ங்கிறது ஏதோ ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு போகுது, 0வா இருக்கலாம், ஏன்னா இந்த நம்பர் என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். அப்போ அதே மாதிரி இங்க இப்போ இந்த 3 mod 4ங்கிறது என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம் ஆன்சர். பட் ஆனா 10 power 3 mod 4 என்னது 0. அப்ப 0வோட மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர், ஓவராலா 0 ஆயிரும். அதே மாதிரி 10 power 2 mod 4ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0வோட மல்டிபிள் பண்ணும்போது எல்லாமே 0 ஆயிரும். ஓகேவா? அப்ப லாஸ்ட்ல இருக்கிறது என்னது 10 power 1ல இருந்தா 0 கொடுக்காது. அப்ப அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா போதும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது 24 mod 4. ஸோ இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன, ஏ mod பி த ஹோல் mod பி ஓட ஆன்சர் என்னது ஜஸ்ட் ஏ mod பிங்கிறது தான் இதோட ஆன்சர். அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் செக் பண்ணா ப்ரூஃப் ஓகேவா? அப்ப 24 mod 4 மட்டும் செக் பண்ணா போதுமா? அப்ப 24 mod 4 என்னது 0 தான். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து உங்களுக்கு டிவைட் ஆச்சுன்னா என்டையராகவே என்ன ஆயிரும், அந்த ஹோல் டிஜிட்டுமே உங்களுக்கு டிவைட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வர வேண்டியது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். சப்போஸ் புரியலனாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.